பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 10 verse 16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்ம கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். இது ஒரு நம்மளை வார்ன் பண்ணுகிற, நம்மளை எச்சரிக்கிற, நம்மளுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய சீஷர்கள் தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி இருப்பாங்களாம்? ஓநாய்களை போல. ஷீப் அமங் வுல்வ்ஸ். வுல்வ்ஸ் என்ன பண்ணோம்? ஷீப்பை பார்த்த உடனே அதுக்கு அதனுடைய ப்ரே, அப்படி தானே? ஷீப்புன்றது இல்லை, ஆடுகள் என்பது ஓநாய்க்கு ஆகாரமாய் காணப்படுகிறது. அந்த ஆடை பார்த்த உடனே அந்த ஓநாயானது அதை கீறி அதை கிழித்து அதை சாப்பிடுவதற்கு அது ரெடியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஓநாய் ஆடை விடுமா? விடவே விடாது இல்லை. அதுக்கு அது ஃபுட்டாக இருக்குது. அதான் அந்த ஃபுட் செயின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் அப்படி தான் படைத்திருக்கிறாங்க. அந்த ஃபுட் செயின்ன்ற கான்செப்டே அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் இல்லை, இந்த பர்டிகுலர் இடியம் ஒரு மெட்டஃபோர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆடுகளைப் போல இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் ஓநாய்களைப் போல இருக்கிறாங்க. உங்களை எப்போ பிடிக்கலாம், என்ன வார்த்தை பேசுவீங்க, எதில் கேட்ச் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு ட்ராப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பீப்புள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாங்க. இந்த உலக மக்களை குறித்து நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம நெய்பர்ஸாக இருக்கட்டும், அநேகர் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பி கேர்ஃபுல். நீ எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நீ உன்னை ப்ரெசன்ட் பண்ணணும், உன்னை எப்படி நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சில காரியங்களை சொல்லி கொடுக்குறோம். அஸ் பேரண்ட்ஸ், அஸ் மதர்ஸ் நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களுக்கு நீ போகும்போது இப்படி கேர்ஃபுல்லாக இரு, இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, சரௌண்டிங்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோ, அப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். தனியாக ஊபரில் போகும்போதோ இல்லை வேறு எதுலேயும் போகும்போது பி கேர்ஃபுல், நிறைய காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்? நம்முடைய உலகத்தினுடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது நிமித்தமாக அவர்களுக்கு அநேக அறிவுரைகளை நம்ம கொடுக்குறோம் இல்லை. அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க ப்ரொடெக்டிவாக இருக்கணும். நம்ம இருக்கும்போது நம்ம அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கிறோம். ஆனால் நம்ம இல்லாத சூழ்நிலைகள், தனிமையான சூழ்நிலைகளில் பிள்ளைகள் போகத்தான் வேண்டும். அந்த நேரத்தில் அவங்க எப்படி தங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஏரியாஸில் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் விதமாக நம்ம சொல்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விதமாக, டீனேஜர்ஸ்க்கு ஒரு விதமாக, கேர்ள்ஸுக்கு ஒரு விதம், பாய்ஸுக்கு ஒரு விதமாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இந்த அறிவுரையை கொடுக்கிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் நான் அவங்களை அனுப்புகிறேன். ஆகையால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கணும்? வினா உள்ளவர்களாய், வைஸ் ஆஸ் அ சர்பென்ட். பாம்பை போல, விரியன் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க. பி வைஸ். ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ளுங்க, ஞானமாக பேசுங்க, ஞானமான காரியங்களை நீங்கள் நடந்து கொள்ளுங்க. எல்லாரையும் நம்பாதீங்க. ஆண்டவர் இந்த அருமையாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதே சமயத்தில் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. கபடுன்றது நமக்கு வேண்டாம். யாருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது. ஆனால் நான் என்னையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளணும். சரி, நான் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக, நான் இன்னசென்ட்டாக இருக்கிறேன்றதுனால இன்றைக்கி அநேகர் என்ன செய்யலாம்? நம்மளை ஏமாற்ற நினைக்கக்கூடும். நம்ம வெளியில் போகும்போது நம்ம சொல்லுவோம்ல, சில இடங்கள்லாம் சொல்லும் போது பிக் பாக்கெட் அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, பிவேர் ஆஃப் பிக் பாக்கெட்ஸ். அப்போ நம்ம பர்ஸ், நம்மளுடைய வாலெட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா அது அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த உலகம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகமானது ஒவ்வொரு நாளும் அது இருளுக்குள் போய்கொண்டு இருக்கிறது. பலவிதமான மைண்ட் செட்டில் பீப்புள் இருக்கிறாங்க. பல காரியங்களை அவங்க பார்த்து அந்த மைண்டெல்லாம் ஒரு மாதிரி பர்வர்ட்டடாக இருக்குது. யார் எப்படி இருப்பாங்கன்றதே நமக்கு தெரியல. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது,
எங்கே இருக்கிறவங்கள நம்பலாம், எங்கே இருக்கிறவங்கள நம்பக்கூடாதுன்றதே தெரியல. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழுகிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த நல்ல ஆலோசனை, நல்ல பாடத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. ஞானத்தோடு நடந்து கொள்ளணும், ஞானமாய் நடந்து கொள்ளணும். ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறதில்ல. ஆண்டவர் நமக்கு அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன ட்ரெஸ் போடணும். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இந்த மாதிரி ட்ரெஸ் நீ போடாத. பிள்ளைங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. வை ஷுடன்ட் ஐ வேர் இட், வை. நம்ம நிறைய காரியத்தை பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் அதை கேட்டுக்கொண்டால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அவங்க சில நேரத்தில் சில எக்ஸ்பீரியன்ஸஸில் போய் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே வேண்டாம், அந்த மாதிரி தவறான எக்ஸ்பீரியன்ஸே உனக்கு வேண்டாம், அதுக்கு முன்னாலேயே நீ மம்மி டேடி சொல்கிறத கேட்டுரு. அந்த மாதிரி தான் ஜீசஸும் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவரே இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிடுவேன், ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம எவ்வளோ தப்பிதங்கள், எவ்வளோ கஷ்டங்களுக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணி நம்ம வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் இம்ப்ளிசிட்டாக நான் ஒபே பண்ணும்போது, அதை அப்படியே நான் எனக்கு ரிசீவ் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, ஆண்டவரே அதன்படி நான் வாழ்கிறேன், ஆண்டவரே இஃப் இட் இஸ் நோ ஃபார் யூ இட் இஸ் நோ ஃபார் மீ லார்ட், நீங்கள் நோன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் நோ தான் ஆண்டவரே. அப்படி ஒரு ஒபீடியன்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப் எல்லாம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ ஸ்மூத்தாக ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் இது ஒரு வார்னிங் அப்படின்றத விட நம்மளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் வாழ்கிற நாம் வேலை ஸ்தலங்களில் பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. சிலர் எப்போ நம்ம விழுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அநேகர் இருப்பாங்க. இவங்க இந்த வேலையை விட்டு போனால் எனக்கு இந்த வேலை கிடச்சிடாதா, எனக்கு இந்த பொசிஷன் கிடச்சிடாதா அப்படின்னு பொறாமையோடு இருக்கிற அநேகர் மத்தியில் இன்றைக்கி நம்ம வாழுகிறோம் இல்லையா. நம்ம எப்படி நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் இவங்களை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஜனங்கள் விழித்து கொண்டு இருக்கிற அப்படி ஒரு ஓநாய்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை ஆடுகளைப் போல அனுப்பியிருக்கிறார். ஆடுகளுடைய சுபாவத்தை பார்க்கும்போது அது ஒரு இன்னசென்ட்டான ஒரு க்ரீச்சர். அது ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி ஈஸியாக ஏமாறக்கூடாது, நீ இன்னசென்ட்டாக இருக்கிறது ஓகே, ஆனால் நீ ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா பீப்புள் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க, நீ ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம், அது நல்லது தான். ஆனால் we have to have limitations. நம்மளுக்கு பவுண்ட்ரிஸை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஹெல்த்தியாக நம்ம சில ரிலேஷன்ஷிப்ஸ், சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் நம்ம ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை வைத்துக்கொள்வது மிக மிக அது பிரயோஜனம். ஏன்னா பீப்புள் இந்த நாட்கள் எப்படி இருக்கிறாங்க, தே எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ். மற்றவங்களை யூஸ் பண்ண நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அநேகர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுக்கு எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டும் என்ற வேவ்லென்த்தில் உங்களோட பேசுகிறாரோ அப்படியாக ரிசீவ் பண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ஞானம் எங்கேருந்து வருது, கர்த்தருக்கு பயப்படுகிறதின் மூலமாய் வருகிறது. இப்போ தேவனுக்கு நாம் பயந்து ஜீவிக்கும்போது நம்ம அறிவிலே மிகுந்தவர்களாய், ஞானமுள்ளவர்களாய் அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். எல்லாற்றுக்கும் மேலே கர்த்தர் நம்மளோட கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் டீச் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூட தான் இருக்குது. ஆண்டவர் எப்போதும் நம்மளை விட்டு விலகலை, நம்மளை கைவிடலை. ஆனாலும் நம்மளுக்கும் ஆண்டவர் அந்த விஸ்டமை கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?